நம பார்வதீபதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. சாமி நமஸ்காரம். நான் அருணாசலத்தை நினைத்தால் எனக்கு முக்தி கிடைக்கும் என்று அவர்களில் பலர் கூறுவது உண்மை என்ன என்பதை விளக்குங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உண்ணாமலை உடனாகி அண்ணாமலையாரின் திருவருளாலே நாம் இன்று முக்தி என்பதை பற்றி சற்று சிந்திப்போம். முக்தி என்றால் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அது என்ன அப்படின்றது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள் போன்ற மகான்களுக்கெல்லாம் அரியதொரு வாய்ப்பாக, அரியதொரு நிலையாக இருக்கக்கூடிய முக்தி நிலையை சாதாரண பாமர அனைத்து உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் கிடைக்கக்கூடிய அரிய சேத்திரமாக சில சேத்திரங்கள் ஆனது நமது இப்பூ உலகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை பற்றி அருணாச்சல அஷ்டகம் என்ற ஒரு செய்யுளானது மிக தெளிவாக நமக்கு குறிப்பிடுகின்றது. தர்சனாத் அப்ர சதசி ஜனநாத் கமலாலயே காஷ்யாந்து மரணான் முக்திஹி ஸ்மரணாத் அருணாச்சலே. 4 வகையான க்ஷேத்திரங்கள் முக்திக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் தரிசனம் செய்தால் சிதம்பரத்தில் முக்தி. யார் போய் தரிசனம் பண்ணாலும், சுவாமி வழிபட்டாலும் அங்கே அவளுக்கு முக்தியானது கிடைக்கின்றது என்றும், பிறந்தால் அங்கே அந்த ஊரில் பிறக்கணும், பிறந்தால் தான் முக்தி அப்படின்ற ஊர் திருவாரூர் ஜனநாத் கமலாலயே. அடுத்தது இறப்பது, இயற்கையாகவே இறப்பது. அது காசியில் இயற்கையாகவே நாம் யார் இருக்கிறாளோ காசியில் அவங்களுக்கு அந்த இறப்புன்றது தற்செயலாக என்னுடைய திருவருளை பற்றுவது என்பது இயற்கையாக இறப்பது என்பது காசியில் முக்தியை தரக்கூடியதாக இருக்கின்றது. காஷ்யாந்து மரணான் முக்திஹி ஸ்மரணாத் அருணாச்சலே அப்படின்னு சொல்கிறார். நினைத்தாலே முக்தி தரக்கூடியது அருணாச்சல க்ஷேத்திரம். அருணாச்சல க்ஷேத்திரத்தில் இங்கே இருக்கின்ற இறைவனை, பரம கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய இறைவனை நினைத்தாலே நமக்கெல்லாம் முக்தி கிடைக்கிறது. முக்தி கிடைக்கிறது அப்படின்னா என்ன, முக்தினா என்ன அப்படின்றது நம்ம அரியதொரு சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் கிடைக்க அரியதொரு நிலையானது நமக்கும் இந்த மாதிரி தரிசனம் பண்ணால் முக்தி, பிறந்தால் முக்தி, இறந்தால் முக்தி, நினைத்தால் முக்தி அப்படின்று இங்கே அந்த செயல் மூலமாக நம்ம பார்த்தபடி எப்படி இந்த முக்தியானது, முக்தினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம பிறவின்றது சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் குறிப்பிட்டுள்ளார். புல்லாய் பூடாகி புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாரின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் கூறுறார். அவர் ஒவ்வொரு பிறவியாக எடுத்து இழைத்தேன் என்று கூறும்போது என்பது என்றால் அவ்வளோ பிறவியை எடுத்து நான் துன்பப்பட்டிருக்கேன் அப்படின்றது அதை குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட பிறவியிலேருந்து நம்ம விடுபடுவது தான் முக்தி. இதே தான் சம்சார சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்சாரம் அப்படின்றது பிறவி. விசித்ராபிகி கர்மகதிபிகி விசித்ராசு யோனிஷு புனப்புனஹா அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணியகர்ம விசேஷேன இதானிம் தன மனுஷ ஜென்மம் பிராப்தவதாக அப்படின்னு இந்த பிறவியை பற்றி கூறும்பொழுது
வடமொழியில் இந்த வாக்கியமானது சங்கல்பம் செய்யும் பொழுதோ சரி, நம்மளை நாம் அறிஞ்சிக்கிறதோ சரி, இதில் வந்து நம்ம வாக்கியமானது குறிப்பிட்டுள்ளது. கர்மாவை வச்சு தான் வந்து பிறவி. நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு. நன்மையும் தீமையும் நம்மக்கிட்ட பூர்வ ஜென்மத்தில் நாம் செஞ்சது, இல்லை இந்த ஜென்மத்தில் நாம் செய்ய போகிறது, அடுத்த ஜென்மத்தில் நாம் என்ன பிறவி எடுத்து செய்ய போகிறது, இது எல்லாமே கர்மாவை வச்சு தான் இருக்குது. இந்த கர்மா வந்து நமக்கு கர்மாவிலேருந்து விடுபடுறது முக்தி, முதல் பாயிண்ட். இந்த கர்மா இல்லாமல் இருக்கணும்னா பிறவி வந்து நமக்கு இருக்காது. கர்மா இல்லாமல் இருந்தால் பிறவி இருக்காது. அப்படி அந்த பிறவி நமக்கு போகணும் அப்படின்னா நாம் வந்து முக்தியை அடைய வேண்டும். முக்தியை அடையக்கூடிய 4 முக்கியமான க்ஷேத்திரங்களை நம்ம இங்கே பார்த்தோம். அதில் வந்து இந்த அருணாச்சல க்ஷேத்திரம் வந்து நினைத்தாலே முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னும் போது நாம் எப்போ போதும் சதா சர்வ காலமும் சுவாமியை நினைச்சிருந்தால் முக்தி உண்டு நிச்சயமாக. நாம் உண்ணும் பொழுதும் உறங்கும் பொழுதும் நம்ம எந்த நிலை இன்பத்தில் இருந்தாலும் சரி, துன்பத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு என்ன விதமான செயல்பாடுகள் நிலைகள் இருந்தாலும் சதா சர்வ காலமும் அவன் செயல் என்று நாம் இருந்தாலே நிச்சயமாக இறைவன் நமக்கு முக்தியை தருவான். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய பரம கருணாமூர்த்தியாக நமது அண்ணாமலையார் விளங்குகின்றார். ஸ்மரணாத் அருணாச்சலம், அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ. இந்த வாக்கியமானது, இந்த வாக்கியத்தை சொல்லி நம்ம நினைத்தாலே பஞ்சாட்சரம் அருணாச்சல சிவ என்று ஒரு தடவை சொல்கிற போதே வந்து பஞ்சாட்சரம் கோடி தடவை நம்ம ஜெபம் பண்ண புண்ணியமானது கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தில் இருக்கின்ற சிவபெருமானை அருணாச்சலேஸ்வரரை அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ என்று எந்த ஒரு செய்கை செய்யும்பொழுதும் அவருடைய நினைவால் நாம் இறைவனை நினைத்த முக்தி பெறுவோமாக. பிறவா நிலையை நாம் பெற வேண்டும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலையாரை வழிபட்டு நாமும் எல்லாவித இறைவனுடைய திருவருளை பெறுவோமாக என்று கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா சிவாய நமः.